தற்போது போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகின்றது. ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வீரியமான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். தற்போதைய நிலைமைகள் மிகவும் ஆபத்தான நிலைமைகளாக மாறி வருகின்றன. ஈரானின் IRGC இராணுவம் அடிமை அரபு நாடுகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது எந்தவிதமான வரம்பும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போரை முழுமையாக எடுத்து காட்டுகின்றது. உண்மையில் தற்போதைய நிலைமைகள் உச்ச பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்கள் உச்ச அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஒரு உச்ச பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இன்று மதியம் துருக்கியின் இஸ்தான்புல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தூதரகத்தை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பிரதேசத்திற்கு வாகனம் ஒன்றில் வருகை தந்த 3 நபர்களே இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகத்தின் நுழைவாயில்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு துருக்கியினுடைய பாதுகாப்பு படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டார்கள். துருக்கியினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் குறித்த 3 நபர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். தரப்பினருக்கும் இடையில் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்களுக்கு மேலாக மோதல்கள் நடைபெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து துருக்கிய பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட 3 நபர்களும் கொல்லப்பட்டார்கள். மேலும் இந்த 3 நபர்களும் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த 4 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்கூடிய 3 நபர்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் துருக்கி அரசாங்கம் வெளியிடவில்லை. விசாரணைகள் முழுமையாக முடிவடைந்ததற்கு பின்பே இந்த 3 நபர்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதாக துருக்கி அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய குறித்த தூதரகமானது மூடப்பட்டு 2 வருடங்கள் கடந்துள்ளன. 2 வருடங்களாக குறித்த தூதரகத்தில் யாருமே பணிபுரிவதில்லை. மேலும் இது இஸ்தான்புல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும். எனவே மூடப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகத்தை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஒரு ஃபோல்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என்றும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகங்களை முழுமையாக பலப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரச்சாரங்களை வலுப்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் திட்டம் என்றும் ஃபோல்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே குறித்த தாக்குதல் திட்டங்களை வேண்டும் என்று நிகழ்த்தியுள்ளது. இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் யாரும் இல்லாத தூதரகத்தை இலக்கு வைத்து இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொண்டு சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீதான கவனத்தினை திருப்புவதற்காகவும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய தூதரகங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் துருக்கிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் விசாரணை அறிக்கைகளை முழுமையாக முன்வைத்தால் மாத்திரமே இவை தொடர்பான தகவல்களை எங்களுக்கு முழுமையாக உறுதிப்படுத்த முடியும். அடுத்து ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிகப்பெரிய யூத ஆலயமான ராஃபினியா யூத ஜெப ஆலயத்தை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த யூத ஜெப ஆலயம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் தரைமட்டமாக்கப்பட்ட யூத ஜெப ஆலயத்தை பார்வையிடுவதற்கு ஈரானிய யூத சமூகத்தினுடைய தலைமை ரப்பியும் விஜயம் செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக ஈரானிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய பிரதிநிதியான ஹொமாயூன் சமே என்பவர் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எங்களுடைய யூத ஜெப ஆலயத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்பதனையும் உறுதி செய்துள்ளது. நெட்டன்யாகுவின் அரசாங்கம் இனப்படுகொலை அரசாங்கம் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. யூதர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பாஸ்கா பண்டிகையின் போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஈரானில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். மேலும் ஈரானில் இருக்கக்கூடிய யூத சமூகம் ஜியோனிச ஆக்கிரமிப்பை முழுமையாக எதிர்க்கின்றது. எங்களுடைய ஜியோனிசத்திற்கு எதிரான எதிர்ப்பு நிலையிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. நாங்கள் எப்போதும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்றத்தினுடைய யூதர்களுக்கான பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த வாரம் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் உட்பட தீர்மானங்களை நிறைவேற்றுவது தொடர்பாகவும் அடிமை அரபு நாடுகளினால் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த தீர்மானம் கடந்த வாரம் ஒத்திவைக்கப்பட்டது. இப்படியான நிலைமையில் தற்போது பஹ்ரைன் நாடானது குறித்த தீர்மானத்தை இன்று முன்வைத்துள்ளது. இந்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு இன்றிரவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்மோஸ்
ஜலசந்தி தொடர்பாக பஹ்ரைன் முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானம் தேவையற்றது. அமெரிக்காவினுடைய அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதல்களையும் செயல்படுத்தும் நோக்கத்தோடு இந்த திட்டம் வரைவு தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இராணுவ ரீதியாகவும் நேரடி அழுத்தத்தின் மூலமாகவும் தோல்வி அடைந்ததற்கு பின்பு அமெரிக்கா தற்போது ஐநாவின் மூலமாக ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றது. ஆனால் இந்த செயற்பாடுகள் நிச்சயமாக தோல்வி அடையும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக ஈரான் ரஷ்யாவோடும் சீனாவோடும் மூலோபாய ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே உள்ளது. அதே நேரம் ஈரான் ஒரு நிலையற்ற போர் நிறுத்தத்தினை விரும்பவில்லை. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு மத்தியஸ்தம் தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொண்டதும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறியதும் இந்த போர் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என ஐநாவுக்கான ஈரானினுடைய தூதர் தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட்டதற்கு பின்பு அவசரமாக ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும், ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தற்காலிக யுத்த நிறுத்தத்தையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வேறு நாடுகள் மூலமாக ஈரானுக்கு வழங்கி வருகின்றது. இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது ஈரான் அவசரமாக ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை கோர வேண்டும். 2 நாட்களுக்கான தற்காலிக போர் நிறுத்தமோ அல்லது 45 நாட்களுக்கான தற்காலிக போர் நிறுத்தத்தையோ ஈரான் கோர வேண்டும். அமெரிக்காவோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயார் என்று ஈரான் கூற வேண்டும். மேலும் இந்த தாக்குதல்களை நிறுத்திவிடுங்கள், ஈரானினுடைய மின்சக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம், நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்கின்றோம் என ஈரான் கூற வேண்டும். அவசரமாக ஈரானிய தலைமைகள் இதனை அறிவிக்க வேண்டும் என 5 நட்பு நாடுகளுடைய தலைவர்கள் மூலமாகவும் 8 உளவுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் ஈரானுக்கு செய்திகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய தலைமைகளை அவசரமாக அடிபணிந்து விடுங்கள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என அறிவித்து விடுங்கள், டொனால்ட் ட்ரம்ப் உடனே தாக்குதல்களை நிறுத்தி விடுவார், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என 5 நாட்டு தலைவர்களும் 8 உளவுத்துறை அமைப்புகளுடைய தலைவர்களும் ஈரானிய தலைமைகளுக்கு அவசர செய்திகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். கடந்த 12 மணி நேரமாக ஈரானிய தலைமைகளுக்கு இந்த செய்திகளும் கோரிக்கைகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது என ஈரானினுடைய ஃபாஸ்ட் நியூஸ் ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். இன்றிரவு ஒரு முழு நாகரீகமே அழிந்துவிடும், அதனை ஒரு பொழுதும் மீட்டெடுக்கவே முடியாது, அது நடப்பதற்கு நான் விரும்பவில்லை, ஆனால் அது அநேகமாக நடக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. இருப்பினும் தற்போது நாங்கள் ஈரானிலே முழுமையான ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்திவிட்டோம். தற்போது மாறுபட்ட புத்திசாலித்தனமான தீவிரவாத தன்மை குறைந்த தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். ஒருவேளை புரட்சிகரமான அற்புதமான ஒன்று நடக்கலாம். உலகின் மிக நீண்ட ஒரு சிக்கலான வரலாற்று முக்கியமான தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 47 ஆண்டுகளாக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரானின் மக்களுக்கு இறைவன் அருள் புரியட்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது நாங்கள் இன்றிரவு ஈரானிய நாகரிகத்தையே முழுமையாக அளிக்கப் போகின்றோம், அதற்கு முன்பு பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து விடுங்கள், இதற்கான சம்மதத்தினை வழங்கி விடுங்கள் என்றே டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ட்ரூத் சோஷியல் தளத்தின் மூலமாகவும் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் ஈரான் தெளிவான பதிலை வழங்கிவிட்டது. நாங்கள் சரணடைய மாட்டோம், இந்த போரை நாங்கள் தான் முடிவுக்கு கொண்டு வருவோம். நாங்கள் 48 வருடங்களாக இந்த அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் அனுபவித்து விட்டோம். தற்போது இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது ஒன்றும் எங்களுக்கு பெரிய விடயம் அல்ல. மேலும் இந்த போரை டொனால்ட் ட்ரம்பை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகின்றார். இந்த போரினால் ஏற்பட போகும் விளைவுகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புமே பொறுப்பு கூற வேண்டும். இதற்கு பிறகு ஏற்பட போகும் விளைவுகள் அனைத்திற்கும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களே பொறுப்பு கூற வேண்டும். மேலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கான பதிலடி மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அமைந்திருக்கும் என ஈரானிய தலைமைகள் அதிரடியான பதில்களை வழங்கியிருந்தார்கள். 5 நாட்டு தலைவர்கள் மூலமாகவும் 8 உளவுத்துறை அமைப்புகளுடைய தலைவர்கள் மூலமாகவும் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச அழுத்தத்தையும் ஈரான் ஓரம் கட்டிவிட்டது. அத்தோடு இன்று மதியத்திலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் புகையிரத சேவை நிலையங்களை இலக்கு வைத்தும் புகையிரத பாலங்கள் இலக்கு வைத்தும் புகையிரத கடவைகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10க்கும் அதிகமான புகையிரத நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. தெஹ்ரானை சுற்றி வர செல்லக்கூடிய புகையிரத பாதைகளை முழுமையாக சிதைக்கும் நோக்கத்தோடு 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசமான தப்ரிஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புகையிரத நிலையங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் பொருளாதார வர்த்தகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான புகையிரத நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 6 மணி நேரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் புகையிரத தளங்களையும் புகையிரத கடவைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள்ளே ஈரானுக்குள் இருக்கக்கூடிய 12க்கும் அதிகமான பாலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவினால் இலக்கு வைக்கப்பட்ட B1 பாலத்தை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த பாலத்தினை முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானின் மஷரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய ஆலையை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானின் தென்மேற்கு பிரதேசமான ஷிராஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரசாயன களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள்ளேயே இந்த தாக்குதல்கள் அனைத்தும் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு அமெரிக்கா ஈரானினுடைய மிக முக்கியமான தீவான காக் தீவிலும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. காக் தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ரேடர் கருவிகளையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது காக் தீவை கைப்பற்றுவதற்கான இராணுவ நடவடிக்கைகளையே அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. காக் தீவிலே அமெரிக்க படைகள் களமிறங்குவதற்கு முன்பு குறித்த தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ரேடர் கருவிகளையும் தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையே மேற்கொள்கின்றது. இருப்பினும் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் காக் தீவில் இருக்கக்கூடிய ஒரு சில வான் பாதுகாப்பு அமைப்புகள் மாத்திரமே இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் அனைத்தையும் தற்போது பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் அமெரிக்க படையினர் காக் தீவிலே களமிறங்கினால் அதிரடியாக இவை அனைத்தும் களமிறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காக் தீவிலே அதிகளவான ஈரானிய இராணுவத்தினரும் பசிச் படை பிரிவினரும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது காக் தீவிலே ஈரான் அதிகளவான ஏவுகணைகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் காக் தீவானது உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தீவுகளிலும் ஈரான் உச்செச்சரிக்கையில் வைத்துள்ளது. குறித்த தீவு பிரதேசத்தில் அதிக இராணுவங்கள் குவிக்கப்பட்டு பசிச் படை பிரிவினர் குவிக்கப்பட்டு மொசைக் பாதுகாப்பு உத்திக்கமைவாக தரமான தயார்படுத்தல்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய தாக்குதல்கள் அதிகரித்து வருவதனால் அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு ஈரான் எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோர்ஃபகான் துறைமுகத்தின் ஊடாக இராணுவ தளவாடங்களை ஏற்றிச் சென்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான மிக முக்கியமான இராணுவ சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான குறித்த சரக்கு கப்பலானது தீப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த சரக்கு கப்பலிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சொந்தமான பல தளவாடங்கள் இருந்ததாகவும் இவை அனைத்தும் தற்போது தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த அமெரிக்காவின் நீர்நில போர்க்கப்பல்களில் ஒன்றான CVN-72 போர்க்கப்பலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த கப்பலை சுற்றி வளைத்து கதிர் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த கப்பலும் தற்போது பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக நுழையக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே அமெரிக்காவின் கடற்படையை சேர்ந்த எந்த போர்க்கப்பலும் நுழைய கூடாது என்பதற்காகவே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்றிரவு ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக அமெரிக்காவினுடைய குறித்த நீர்நில போர்க்கப்பல்களும் அமெரிக்காவினுடைய 5000க்கும் அதிகமான கடற்படை சிப்பாய்களும் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு ஈரானிய கடற்படையினர் குறித்த பிரதேசத்தில் வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜபல் அலி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை பழுது பார்க்கும் தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் அமெரிக்காவின் குறித்த தளமானது சிதைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று குவைத்தின் அகமது அல் ஜப்பார் தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 3 ராடர் தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்கா குறித்த ராடர் தளங்களை களமிறக்கியுள்ளது. ஏற்கனவே இந்த ராடர் தளங்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா 3 தினங்களுக்கு முன்பு ராடர் தளங்களை மீண்டும் களமிறக்கியது. தற்போது இவற்றையும் முழுமையாக தரைமட்டமாக்கி விட்டார்கள். அதே போன்று இன்று மாலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சொரையா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த செயற்கைக்கோள் தளமானது சிதைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய செயற்பாடுகள் அனைத்து முழுமையாக ஸ்தம்பித்துள்ளன. மேலும் குறித்த தளமானது ஸ்பேஸ் 42 நிறுவனத்தினுடைய தலைமை தளமாகும். இது பூமியின் 3/2 பங்கிற்கும் அதிகமான பிரதேசங்களுக்கு சேவையை வழங்குகின்றது. ஈரானிய தாக்குதலினால் தற்போது குறித்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வலையமைப்பு நிலையம் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிகளவான கொத்துகுண்டு தாக்குதல்களை களமிறக்கி இருந்தது. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான இடங்களில் கிளஸ்டர் ஏவுகணை குண்டுகள் வீழ்ந்திருந்தன. மேலும் டெல் அவீவில் இருக்கக்கூடிய 4 குடியிருப்பு கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியிலே 2 நிலத்திடர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த காணொலியை பதிவு செய்யும் சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் உச்சக்கட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்பு இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன.
அத்தோடு ஈரான் முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ஈரானிய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பித்திருப்பதனால் ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. எங்களுடைய அண்டை நாடுகளே, இதற்கு பிறகு எங்களுடைய நிதானம் முடிந்து விட்டது. அமெரிக்கா மற்றும் அதனுடைய கூட்டாளிகளின் உள்கட்டமைப்புகளை நாங்கள் முழுமையாக குறிவைப்போம். இதன் மூலமாக அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளிகளும் பல ஆண்டுகளுக்கு இந்த பிரதேசத்திலிருந்து எண்ணெயையும் எரிவாயுவையும் இழக்க நேரிடும். மேலும் அமெரிக்காவினுடைய பிராந்திய கூட்டாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்று வரை நாங்கள் உங்களோடு வைத்திருந்த நல்லுறவின் காரணமாக எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை தேர்ந்தெடுத்து மேற்கொண்டிருந்தோம். இன்று வரை நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல்களில் நிதானத்தை கடைபிடித்திருந்தோம். எங்களுடைய பல பதிலடி தாக்குதல்களை பரிசீலனை செய்து அவற்றை மேற்கொள்ளாமலும் விட்டிருந்தோம். ஆனால் இதற்கு பிறகு அந்த பரிசீலனைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய வரம்புகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டன. எங்களுடைய நல்லுறவு இதற்கு பிறகு தொடருவதற்கான வாய்ப்புகள் குறைவே. இதற்கு பிறகும் எங்களுக்கு நிதானமாக இருக்க முடியாது. எங்களுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதற்காக உங்களுடைய நாட்டு தளங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு பிறகும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் நிதானத்தை இதற்கு பிறகு கடைபிடிக்கப் போவதில்லை. இதனால் அனைத்திற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள் என அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பிராந்திய நண்பர்களுக்கு ஈரானிய IRGC ராணுவம் அதிரடியான இறுதி முடிவை அறிவித்துள்ளது. எனவே அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். இனி அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் ஈரானின் ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளுடைய பொருளாதாரத்திற்கு எதிராகவும் ஈரானினுடைய தாக்குதல்கள் நிதானமான தாக்குதல்களாக இருக்காது. இதற்கு பிறகு ஈரான் எந்த விதமான வரம்பும் இல்லாமலேயே தாக்குதல்களை மேற்கொள்ளும். ஈரான் ஒரு பொழுதும் தனியாக இருக்காது. எனவே இதற்கமைவாகவே அனைத்து விதமான தாக்குதல் திட்டங்களையும் ஈரான் இதற்கு பிறகு களமிறக்கப் போகின்றது. மேலும் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்றிரவு நிலைமைகள் மோசமடைந்தால் அவை தொடர்பான தகவல்களை உள்ளடக்கி இன்னும் ஒரு காணொலியையும் பதிவிடுவேன். மேலும் டெலிகிராம் சேனலோடு அனைவரும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.